10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையை என்னால் மறக்க முடியாது. ஐயா, இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவில் அந்த மதிப்பு மரியாதை எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது.